ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷன் தமிழ் யூடியூப் சேனல். ஏற்கனவே நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸில் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கெமிக்கல் கைனடிக்ஸ் நீட் அண்ட் ஜேஇ மெயின்ஸ் லெவலில் சம் ஃபார்முலாஸும் ட்ரிக்ஸும், அதாவது நம்ம நீட் அண்ட் ஜேஇ லெவலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட், அதாவது T1/2 கொடுத்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ், அதாவது T75, அதாவது 1/2 75% அப்படின்னா 3/4 இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது T1/2 அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரியாக்டன்ஸ் அதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹாஃப் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன், அதாவது 1/2 ஆஃப் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கதோ அதை பார்த்தீங்கன்னா T1/2. அந்த T1/2 கொடுத்துட்டு நிறைய உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா T50% தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா T½ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இதுக்கு T75%, அதாவது 3/4% குறையறதுக்கு, அதாவது 1/4% மாறுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3/2 ஆஃப் T50% மாறும். இது T100%, அதாவது மொத்த கான்சன்ட்ரேஷனும் குறையறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 × T50%. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா T1/2 is equals to T50% is equal to 0.6932/K. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா T75%, T87.5%, T93.5%. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த ஆர்டரை நீங்கள் நாம வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 75, அதுக்கப்புறம் 8 மட்டும் முன்னாடி ஆட் பண்ணிங்க 87.5, அதுக்கப்புறம் ஒரு 6 ப்ளஸ் பண்ணிங்க 93.5%. இந்த 5 எல்லா பர்சன்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, 2, 3, 4 லைனாக போட்டுங்க. அதுக்கப்புறம் T50%, T50%, T50%. இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக், ஒரு செட் ஆஃப் ட்ரிக்கு. இன்னொரு செட் ஆஃப் ட்ரிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா T99% பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 × T50%. இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா T90% is equal to 10/3 ஆஃப் T50%. இது ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? அடுத்தது தேர்ட் ட்ரிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா T99%, T99.9%, T99.99%. இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல எப்படி நம்ம ட்ரிக் சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி தான். 2, 3, 4 T50%, T50%, T50%. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ட்ரிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா T½ லைஃப் பீரியட் கொடுத்துட்டு மற்ற பர்சன்டேஜஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரியாக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லாமல், செகண்ட் ஆர்டர் இல்லாமல், தேர்ட் ஆர்டர், 4 ஆர்டர், 5 ஆர்டர் அப்படின்னு n நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியடோட ஜென்ரல் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா T½ லைஃப் பீரியட் ஃபார் nth ஆர்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு n பார்த்தீங்கன்னா ஆர்டர் டினோட் பண்ணுது 2n - 1 -1/n - 1 into k into a0 n - 1. இது நம்ம கரெக்டாக வருதான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா n is not equal to 1. ஏன் n is not equal to 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் T½ லைஃப் பீரியட் இன்ஃபினிட்டியாக போயிடும். ஸோ இந்த ஃபார்முலாக்கு பார்த்தீங்கன்னா n is equal to 1 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, மற்ற எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 0னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃப் பீரியட் நான் இப்போ கண்டுபிடிக்கிற மாதிரிங்க. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃப் பீரியட் 2 0 - 1 பார்த்தீங்கன்னா 2⁻⁻⁻⁻ by 0 - 1 into k a0 0 - 1. இப்போ பார்த்தீங்கன்னா T1/2 இது 1/2 எடுத்துக்கலாம், -1 by இது பார்த்தீங்கன்னா -1 minus k இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பவர் -1. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை மேலே கொண்டு போயிடலாம். ஸோ T1 - 2 is equal to இது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா -1/2 வரும் by k
k into initial concentration of minus. ஸோ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ t half life period for zero order reaction is equal to இது வந்து பார்த்தீங்கன்னா -1 இருக்கிறது மேலே போனால் +1 ஆயிரும். இப்போ இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் பை 2k, அதாவது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்போம். half life period of zero order reaction is equal to a0 initial concentration by 2k. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க, மறக்காம அடுத்த சாப்டர் எந்த வீடியோ பத்தி போடணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. மறக்காம நீட் அண்ட் ஜெய் ப்ரிப்பரேஷன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. See you on another interesting video. Bye bye.